மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உச்சநீதிமன்றம் சிபிஐ தீர்ப்பு போட்டாலும் போட்டாங்க. அந்த இணையவெளியில நம்ம நெறைய கருத்துக்கள் பார்க்க முடியுது. நெறைய பிறப்பான கருத்துக்கள் பார்க்க முடியுது. ஒரு கருத்துக்கள நான் முன்வைக்கிறேன். நீங்க உங்களோட கருத்த இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முதல்ல டிஎம்கேல இருந்து வந்துடுறேன். டிஎம்கே இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஆனா 2022 முன்னாடி ஆளுங்கட்சியா வரதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள்ல சிபிஐ வழக்கு அவங்க மாறி மாறி கேட்டாங்க. ஒண்ணு சட்டசபைக்குள்ளேயே குட்காவ எடுத்துட்டு போயிருந்தாரு. சட்டசபைக்கு ஒரே ஒரு தடவ இந்த ஜோர்னலிஸ்டா ஒர்க் பண்ணனால அந்த விசிட்டர்ஸ் உள்ள போய் பார்த்தோம்னா சட்டசபை கீழ நடந்துட்டே இருக்கும். மேல 2 சைடும் விசிட்டர்ஸ் இருக்கும். அங்க உட்கார்ந்து பார்க்க நீ பெல்ட் எடுத்துட்டு போகக்கூடாது, போன் எடுத்துட்டு போகக்கூடாது, எந்த கர்ச்சீஃபை தவிர துணியை தவிர அது போட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான் அது. அங்க ஒரு தடவை போயிருக்கோம். அங்க பாத்துறதுக்கா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா இந்த எம்எல்ஏ எம்பிஸ் ஆளுங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏஸ் அவங்களாம் ஒரு தனி வெளி இருக்கும். எப்படியோ எடுத்து வந்திருக்காரு. இந்த மாதிரி குட்கா உங்க ஆட்சியில் இருக்கு பாருங்க அப்படின்றத எடுத்து காமிச்சாரு. அந்த குட்கா வழக்குல சிபிஐ கேட்டாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்குல சிபிஐ கேட்டாங்க. அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறையில ஒரு குளறுபடிகள் நடந்திருக்கு. அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டாங்க. ஏகப்பட்ட விசாரணை விஷயங்களுக்கு ஜெயராஜ் பனிக்ஸ் அந்த கொலை வழக்குல அந்த லாக்அப் டெத் வழக்குல சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அந்த மாதிரி சிபிஐ விசாரணை எது நடந்தாலும் சிபிஐ விசாரணை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு சிபிஐ விசாரணை கொடுத்த உடனே சிபிஐ விசாரணைக்கு டிஎம்கே சைட்ல இருந்து அவர் டைரக்டா கருத்து சொல்லல. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சோ அவருக்கு கீழே உள்ளவங்க சப்பார்டினேட்ஸ் எல்லாம் சிபிஐ விசாரணை எல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி இந்த சிபிஐ விசாரணைக்கு ஏதோ ஒரு மேல்முறையீடு பண்ணாங்க. கிட்னி திருட்டுக்கே மேல்முறையீடு பண்ணாங்க. எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட் தலைமையில அறிவிச்சாங்க. அதுக்கே மேல்முறையீடு பண்ணாங்க. இதுக்கும் கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே தரப்பு அப்ப அவங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப இதே துப்பாக்கி சூடு நடந்தப்ப தமிழ்நாடு போலீஸே விசாரிச்சு தமிழ்நாடு போலீஸ் தரப்புல தான் சுடுதல் செய்யப்பட்டது. அந்த தமிழ்நாடு போலீஸே விசாரணை செஞ்சு வெளிக்கொண்டு வருவாங்க உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓகே, அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா அதுக்கு சிபிஐ விசாரணை எல்லாம் போக தேவையில்ல, எஸ்ஐடியே போதான்னு அப்படின்ற மாதிரிலாம் அறிவிச்சதை நம்ம பாக்குறோம். இப்ப அவங்க எதிர்கட்சியா வந்தோடனே சிபிஐ விசாரணைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சீமான் அவங்கள தவிர்த்துருவோம். அவங்க இது வரைக்கும் ஆளுங்கட்சியே வரல, எதிர்கட்சி வரிசையிலே தான் இருக்காங்க. அவங்க சிபிஐ விசாரணைனா சிபிஐ அந்நிய நாட்டு கைக்கூலி அந்த மாதிரிதான் அவங்களோட வாதங்கள் இருக்கும். அதெல்லாம் அவங்க ஒரே நிலைப்பாடுல தான் ஆரம்பத்துல இருந்து இருக்காங்க. ஆனா இப்போ டிவிக்கே பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் ஆளுங்கட்சியே வரல. பிஜேபி காங்கிரஸ் நான் தனிச்சா விட்டுறேன். ஆனா டிவிக்கே பொறுத்த அளவுக்கு என்னன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆளுங்கட்சியா இருந்ததுல ஒரு எம்எல்ஏ கூட ஒரு லட்சம் கூட சந்திச்சது இல்ல. அவங்களே இப்போ இரட்டை நிலைப்பாடுல இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஆதவர்ஜனா தந்தி டிவி கொடுத்த பேட்டியில சிபிஐ விசாரணை பத்திலாம் ஒரு சில தவறான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, திரு விஜய் அவங்களே இதுல இப்போ ஆர்ப்பாட்டம் ஒண்ணு செஞ்சாரு. ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே கூட பேசின ஸ்பீச் போடுறான் பாருங்களேன். அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அந்த ஸ்பீச்ல பாத்துக்கலாம். சிபிஐ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் கைப்பாவை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி குறிப்பிட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த சிபிஐ கிட்ட தான் விசாரணையே பேருக்கு. சிபிஐ கிட்ட விசாரணை போனது மட்டும் இல்லாம ஒரு ஜட்ஜ் தலைமையில ஒரு 2 ஐஏஎஸ் ஆபீசர் எடுத்துக்கலாம். அந்த 2 ஐஏஎஸ் ஆபீசர் தமிழ்நாட்டில் வேலை செஞ்சவங்களா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகளை போட்டு தமிழ்நாட்டில் லிங்க் இருந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விசாரணை குழு அது கண்காணிக்கும். அந்த கண்காணிப்பு குழுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்க சிபிஐ அறிக்கை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வை செஞ்சுட்டே இருக்கும். மாசத்துக்கு ஒருக்க மார்க் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு ஒருக்க இவங்களுக்கு லெட்டர் கொடுத்துட்டே இருக்கணும், அறிக்கை கொடுத்துட்டே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சிபிஐ திட்டிருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போனவும் அப்ப திட்டினவங்க இப்ப ஆதரிக்கிறாங்க, இப்ப திட்டினவங்க ஆதரிக்கிறாங்க. ஆனா இதுல உங்களோட கருத்து என்ன? மக்களாகிய நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட வாதம் என்ன, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்.